அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 15/7/2024 திங்கட்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு அற்புதமான நாளாகவும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் குறைந்து வாழ்க்கையிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய பாதையை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 31ஆம் நாள். இன்று மாலை 5:32 வரை நவமி திதி உள்ளது. அதன் பின்னர் தசமி திதி உள்ளது. இன்று இரவு 11:21 வரை சுவாதி நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் விசாக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 5:59 வரை சித்த யோகமும், இரவு 11:21 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், யமகண்டம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி அன்பர்களே, நிம்மதியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. புதன் பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் போன்ற கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். எப்படியாவது ஒரு வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாக அல்லது ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கூடுதலாக கிடைக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தில் இப்போ தசா புத்தியும் அனுகூலமாக இருந்தால் அந்த முயற்சிகள் 100% வெற்றியை தரும். மாணவர்களுக்கு அற்புதமான நாள். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். திருமணம் போன்ற சுபகாரியங்களிலே பொறுப்பெடுத்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சில பேருக்கு அது சுமைகளாக கூட வந்து செல்லும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு. அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள், பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நல்ல செய்திகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 7. சுக்கிரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி அன்பர்களே, சுக்கிர பகவானே உங்களுக்கு இப்போ அனுகூலமாக இருப்பதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போகணும், வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நன்மைகளை தரக்கூடிய காலம். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பாத்திரக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக சட்டத்துறை மாணவர்கள், சட்டக்கல்வி படிக்கும் மாணவர்கள், அதாவது லா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 1. மிதுனம் ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சனி வக்ரமாக இருப்பதனால் அண்ணன் தம்பி இடையே பிரச்சனைகள் கூடும். பூமி இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே தீர்வு வருவதிலே இழுபறி நிலை ஏற்படும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ள நாள். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வருவதிலே தாமதம் ஏற்படும், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்காமல் போகலாம். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல ஒரு ரெகக்னிஷன், மதிப்பு மரியாதை கிடைக்கும் நாள்.
அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 9. கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். புதன் பகவானால் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும். சிலர் வேலை தொழில் நிமித்தமாக பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த லைஃப் பார்ட்னர் கிடைப்பார்கள். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும். வீட்டிலே ஆல்ட்ரேஷன் பண்ணணும், பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், கல்குவாரி மணல் குவாரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். உள்நாடு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 9. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வந்து சேரும் நாள். சூரியன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றார். செவ்வாய் பகவானும் அனுகூலமாக இருக்கின்றார். செவ்வாய் பகவானால் சொந்த இடம் வாங்கி வாடகை கட்டிடத்திலே செய்யும் பிஸ்னஸை, தொழிலை மாற்ற வேண்டும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். சொந்தமாக வாகனம் வாங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தெய்வ வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சனி வக்ரகாலமாக இருப்பதனால் விரயங்கள் கூடும். பிள்ளைகள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வந்து போகும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி நடத்துபவர்கள், மெடிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி நடத்துபவர்கள், ஸ்கேனிங் சென்டர் நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். இன்று ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அக்கறை செலுத்துவதை குறைக்க வேண்டும். இதேபோல் வீட்டிலுள்ள பெண்கள், குடும்ப தலைவிகள் ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சகோதரிகளுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பணம், காசு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 6. சுக்கிரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, முன்னேற்றமான நாள். புதன் பகவான் அனுகூலமாக இருப்பதனால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். மாமன் மச்சான் வழிகளிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம், மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். வீடு இடம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஃபுட், உணவு சம்பந்தப்பட்ட கேட்ரிங், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். காதலர்களுக்கு அனுகூலமான நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள், தகவல்கள் வந்து சேருகின்ற நாள். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே,
நன்மைகள் நடக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. சனி வக்ரமாக இருப்பதனால் கடன் விஷயத்திலே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இழுபறியாக இருந்தவர்களுக்கு இப்பொழுது சிலருக்கு நடக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள், அரசு ஊழியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் வந்து சேரும். இடமாற்றம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷன் மற்றும் விசா சம்பந்தப்பட்ட, பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. செவ்வாய் பகவானால் பொருளாதார விஷயங்களிலே இருந்த மந்த நிலைமை குறையும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அனுகூலமான நாள், போட்டிகள் குறையும். ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ், சால்ரி அல்லது போனஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் இப்பொழுது பண்ணலாம். அதே மாதிரி வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேலை இல்லாமல் அவதிப்பட்டு வந்த சிலருக்கு இப்பொழுது வேலை உங்கள் தகுதிக்கேற்ப கிடைக்கும். அதே மாதிரி ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும், சந்தோஷமான நாள். உங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள் கேட்கின்ற சில பொருளை வாங்கி கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 2. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களே, சனி வக்ரகாலமாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலம். பெரியவர்கள், முதியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் இழுபறியாகும். திருமணத்துக்காக நல்ல வரன்களை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு வரன்கள் கிடைப்பதிலே சில தாமதங்கள், தடைகள் வரும். அல்லது வரன்கள் வந்தாலும் கடைசி நிமிடத்திலே சில காரணங்களால், எதிர்பாராத காரணங்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருக்கடியை கொடுக்கும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட் அல்லது லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டெய்லரிங் செய்பவர்கள், செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 4. கும்பம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குடும்பத்திலும் சில குழப்பங்கள் வந்து போகும். திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே சில தடைகள், தாமதங்கள் வந்து போகும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களால் சில செலவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஃபுட் கேட்டரிங் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு, நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் தரக்கூடிய நாள். இன்று மாணவர்கள் நல்ல பலனை பெறுவீர்கள். உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை காணப்படும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் வரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 9. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்கள், சக பணியாளர்களே எதிரிகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். உங்களுக்கு வரவேண்டிய இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் சிலருடைய சூழ்ச்சியால்
மற்றவர்களுக்கு போகும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில சிக்கல்கள் இருக்கும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட டீச்சிங் செய்பவர்கள், டியூஷன் எடுப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சமூக சேவையாளர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 3. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் தர மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.